வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன் மேஜிக். இங்கே 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை பொறுத்து பைல்ஸ் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் 1ல் சில நம்பர்ஸ் எழுதியிருப்பேன், செட் 2ல் சில நம்பர்ஸ் எழுதியிருப்பேன். எது உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் டேட்டோட மேட்ச் ஆகுதோ அந்த பைலை சூஸ் பண்ணி பாருங்கள். I am professionally internationally certified tarot card reader, astrologer and patch flower therapist. இப்போது செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இது நியூ இயருக்கான உங்களோட ரீடிங்ஸ். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங்ஸ். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த 2026 உங்களுக்கு என்ன மாதிரியான யூனிவர்சல் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நர்ச்சர் அண்ட் பேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட இன்னர் சைல்டு நர்ச்சர் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் என்னவா இருக்கீங்க, இப்போது இந்த சிச்சுவேஷனில் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தாலோ, அது எமோஷ்னலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை கேரியரில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். ஸோ எதில் உங்களுக்கு நர்ச்சர் தேவைப்படுது, ஒரு ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து ஹீல் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். அதுதான் இங்கே முக்கியமாக வந்திருக்கு. தென் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்குது, ஹெரோஃபென்ட் வந்திருக்கு. ஸோ கிளியராக ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இதுவும் கம்பைன் ஆகுது. ஸோ உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கம் இந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத 2 கார்டு மூலிமா இங்கே பார்க்குறோம். ஏஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான பிகினிங் நல்லதாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்களுக்கான ஹீலிங்கை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிக்கிட்டு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத கவனிங்க. அதே மாதிரி ஒரு ஹீலிங் உங்களுக்கு இந்த டைமில் கரெக்டாக தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கார்ட்ஸ் காட்டுறாங்க. அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குது. நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ பாஸ்ட்டு விஷயங்களை நீங்கள் ஹீல் பண்ணணுங்கிறது தான் நர்ச்சர்னு சொல்லிட்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நியூ பிகினிங்குரிய ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஞானத்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஓப்பன் மைண்டடாக இருங்க, நர்ச்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்ஷன்ஸை உடனே இப்போ எடுக்கணுங்கிறத நைட் ஆஃப் வாண்ட்ஸ் உணர்த்துது. ஆனால் அந்த ஆக்ஷன்ஸை பாஸ்ட் விஷயங்களோட நீங்கள் கம்பைன் பண்ணி இந்த முடிவுகளை எடுக்காதீங்க. முடிவுகளை உடனே எடுங்க இப்போது. ஆனால் அந்த முடிவுகள் நீங்கள் ஹீல் ஆனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் கைக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது செட் 2 பைல் ரீடிங்க்கான விஷயங்களை என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, செட் 2ல் என்னென்ன நம்பரில் நீங்கள் டேட்டில் பிறந்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செட் 2 அமைஞ்சிருக்கும். இப்போது செட் 2க்கான ரீடிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜஸ் என்னென்னு பார்த்துருவோம்.
அவுட்டோர்ஸ் அப்படிங்கிறத ஏஞ்சல்ஸ் மெசேஜாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே, டீச்சிங்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க. அதை நீங்கள் நர்ச்சர் பண்ணணும், அதை ஹீல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இயற்கையோடு சார்ந்து கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் நிறைய லிசன் பண்ணணும், சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் லிசன் பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா பாருங்கள், அதான் 3 ஆஃப் பென்டகல்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் என்னென்னலாம் சாதக பாதகங்கள் இருக்குது, இல்லை சுற்றி இருக்கிற சூழல்களில் மக்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்படுத்தின விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இப்போது உங்களுக்கு எந்த விஷயம் ஹீல் பண்ணணும், வெளியில் போய் நேச்சரோட கனெக்ட் ஆகி என்னென்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லதாக அமையும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஏஞ்சல்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் இத்தனை நாளாக யாருக்கோ உங்களோட எல்லா விஷயங்களையும் அன்பாகட்டும் இல்லை பொருளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற எனர்ஜியிலேருந்து கொஞ்சம் கவனிக்கிற விஷயங்களுக்கு மாறுங்க. லிசனிங்கிறது கம்யூனிகேஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு புதுசான ஆப்பர்ச்சுனிட்டிகள், சுற்றி இருக்கிற மனுஷாலோட கோஆப்ரேஷன் இது எல்லாமே நல்லதாக தான் அமையும். ஆனால் நீங்களாக முன்னாடி உங்களுக்கு நடந்த விஷயங்களை வச்சு இப்போ 2 பாதைகள் உங்களுக்கு தெரியுது. ஆனால் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழப்பம் உங்களுக்கு சரியாகணும்னா அவுட்டோர்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்கிற மாதிரி வெளியில் போங்க, சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து எது உங்களுக்கு நல்லதோ அதை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து போகும்போது எந்த ஒரு விஷயமும் உங்களை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேஷன் இருக்குது, நீங்கள் கவனித்து செயல்பட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். தேங்க்யூ.